நரிக்காட்சூது முந்தேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று பொருள் சூதாட்டத்தில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் அதை விரும்பக்கூடாது. இறைக்கு ஆசைப்பட்டு மீன் உயிரிழப்பது போல் வெற்றிக்கு ஆசைப்பட்டு வாழ்வே அழியும். பொருள் ஒரு முறை வெற்றி பெற்று 100 முறை இழக்கும் சூதாடிகளுக்கு வாழ்வில் நன்மை அடைந்து வாழும் வழி ஏதேனும் உண்டோ? திருவுளாயம் போவாது கூறின் பொருளாயம் போகை புறமே படும். பொருளூர் அவனிடமுள்ள செல்வம் அவனை விட்டு நீங்கி பகைவரிடம் போய் சேரும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று. பொருள் ஒருவனுக்கு பல துன்பங்களை தந்து அவனது புகழை அளிக்கும். சூதாட்டத்தை போல வறுமையை தரக்கூடியது வேறொன்றுமில்லை. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யாரில்லாகியோ. ஒரு சூதாடும் கருவியாடும் இடமாடும் கையாகியவற்றையே விடாமல் பற்றிக் கொண்டு சூதாட்டத்தில் மயங்கியவர்கள் செல்வம் இழந்து ஒன்றும் இல்லாதவராவார்கள். ஒரு சூது என்னும் மூதேவியார் பிடிக்கப்பட்டவர்கள் வயிறார உணவும் கிடைக்காமல் பெரும் துன்பத்தில் உழல்வார்கள். மிக பழகிய செல்வமும் கல்லும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். பொருள் சூதாடும் இடத்தில் ஒருவன் தன் காலத்தை செலவிடத் தொடங்கினால் அது அவனது முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் அவனது நற்பண்புகளையும் அழித்துவிடும். பொருள்கெடுத்து பொய் மேற்கொள்ளீடு அருகெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. செல்வம் பூண்டொடி கல்வி இன்று ஐந்தும் அடையாவாமாயன் கொளின். இழத்தொருவன் காதலிக்கும் சூதகுன் துன்பம் உழத்தொருவும் காதலிற்றுயோ. பொருள் சூதாட்டத்தில் பொருளை இழக்க சூதாடி மீண்டும் அதன் மேல் ஆசை
தருவது போல உடம்பானது துன்பத்தை அனுபவிக்க உயிரதன் மேலே ஆசைப்படுகிறது. இது ஒரு வியப்பான உயிர். நைக்காள் சூது எம் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றது துண்டு பொன் மீன் விருங்கி அற்று. பொருள் சூதாட்டத்தில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் அதை விரும்பக் கூடாது. அந்த வெற்றி தூண்டில் முள்ளில் உள்ளல் இரையை மீன் விழுங்குவதைப் போன்றது. இறைக்கு ஆசைப்பட்டு மீன் உயிர் இழப்பது போல் வெற்றிக்கு ஆசைப்பட்டு வாழ்வே அழியும். தீ ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி வாழ்வதோராறு. பொருளொரு முறை பற்றி பெற்று 100 முறை இழக்கும் சூதாடிகளுக்கு வாழ்வில் நன்மையடைந்து வாழும் வழி ஏதேனும் இல்லை என்று பொருள். பொருளாயம் மோவாது கூறின் பொருளாயம் போய் புறமே பரும். பொருள் உருண்டோடும் பகடையால் வரும் லாபத்தையே ஒருவன் எப்போதும் பேசிக் கொண்டிருந்தால் அவனிடம் உள்ள செல்வம் அவனை விட்டு நீங்கி பகைவரிடம் போய் சேரும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று. பொருள் ஒருவனுக்கு பல துன்பங்களை தந்து அவனது புகழை அளிக்கும் சூதாட்டத்தை போல வறுமையை தரக்கூறாது. புகையுருந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யாரில் ஆகியர். பொருள் சூதாடும் கருவியாடும் இடமாடும் கையாகியவற்றையே விடாமல் பற்றிக் கொண்டு சூதாட்டத்தில் மயங்கியவர்கள் செல்வம் இழந்து ஒன்றும் இல்லாதவராவார்கள். ககடுவாரல்லல் உழப்பர் சூடென்னும் முகடியா மூடப்பட்டார். பொருள் சூது என்னும் மூதேவியால் உருதை தெய்வத்தா பிடிக்கப்பட்டவர்கள் வயிறார உணவும் கிடைக்காமல் பெரும் துன்பத்தில் உழல்வார்கள். எவை பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். பொருள் சூதாடும் இடத்தில் ஒருவன் தன் காலத்தை செலவிடத் தொடங்கினார். அது அவனது முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் அவனது நற்பண்புகளையும் அழித்துவிடும். பொருள் கெடுத்து பொய் மேற்குமிரிலில் அவள் தெருத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. சூதாட்டம் ஒருவனுடைய பொருளை அழிக்கும், அவனைப் பொற் சொல்ல வைக்கும், அவனிடம் உள்ள அருளுணர்வை கொள்ளும், இறுதி அவனை துன்பத்தில் ஆழத்தும். ஊடை செல்வம் ரூழ் கருவி என்று ஐந்தும் அடையாவாமாயங்கொளின். ஆடை செல்வம் உணவு புகழ் கல்வி ஆகிய இந்த ஐந்தும் சூதாட்டத்தில் மயங்கியவை ஒருபோதும் அடையாது. இழத்தொருரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொருவன் காதலிற்குருயில். பொருள் சூதாட்டத்தில் பொருள் அழிரத்த இழப்பர் தூதாவனை துங்கதன் மேல் ஆசைப்படுவது போல உடம்பானது துன்பத்தை அனுபவிக்க உயிரதன் மேலேயே ஆசைப்படுகிறது. இது ஒரு வியப்பான